ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, இந்த கரூர் சம்பவத்துக்கு உண்மையான குற்றவாளி தான் யாரு? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜிங்கிறானுங்க, 10 ரூபா பாலாஜிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் தாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் தான் காரணங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் காரணங்கிறாங்க. ஒரு சிலர் மு.க. ஸ்டாலின் தான் காரணங்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? என்னதான் உண்மை? எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எங்க அப்பன் சிவபெருமான் தான். எங்க அப்பன் சிவபெருமான் தான். நீங்க வந்து கரூர் சம்பவத்தை மட்டும் பாக்குறீங்க. நான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவங்களை பாக்குறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை இன்னும் சொல்லக்கூடாத வார்த்தைகள் இருக்கு, எல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இது எல்லாம் நடக்க காரணம் யாரு? நான் என்ன கேக்குறேன், நீ உலகத்தை படைச்ச, மனுஷனை படைச்ச, எதுக்கு நீ இந்த கெட்டதை படைச்ச? நல்லதை மட்டும் படைச்சிட்டு போய் தொலைய வேண்டியதானே நான் கேக்குறேன். எனக்கு வயிற்றுச்சாலை சத்தியமா எனக்கு வர எங்க அப்பா மேல கோபம் தான் வருது. தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. என்னை அறிந்தவருக்கு ஈசன் ஒளி சொல்கிறேன், கண்ணாலே கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசி உங்களுக்கு மாற்றான இருக்குதுடா, என்னை கண்ணாலே கண்டதுனால் கழிதிரும் என்பது. என்ன அறியாம ஏது வகை உலகில் இல்லைங்கிறான். நான் தான் படைச்சேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 பாடுகிறேன் சிவகாண்டம். இந்த உலகத்துல உண்டாக்குற நான் தான், அழிக்கிற நான் தான், படைக்கிற நான் தான், அழிக்கிற நான் தாங்க. அப்ப நான் செந்தில் பாலாஜியை குற்றம் சொல்லுவேனா? அதிகாரிகளை குற்றம் சொல்லுவேனா? யாரை குற்றம் சொல்லுவேன்? குற்றவாளி அவனதான். அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க. கண்ணுக்கு தெரிய மாட்டான் பையுள்ள, சிசிடிவிக்கு அகப்பட மாட்டான், புலன்களுக்கு புலப்பட மாட்டான், அறிவுக்கு எட்ட மாட்டான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், சரியை, கிரிய, யோகம், ஞானம், இது எல்லாம் கடக்கணும். கடந்து அப்பா அப்பான்னு ஊருக்குன்னா நான் நெத்தி புருவத்துல இருக்க ஆத்மாவுக்கு புல போடுவேங்கிறான். இவனை எந்த சிசிடிவில பிடிப்பீங்க? இவன் தான் பெரிய குற்றவாளி. நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்டாக்கி வைப்பதுனா உலகில் அழிப்பது நான் மகனே, கண்ணு மக்கள் சூத்திரத்தை அறியவில்லைங்க. எப்படி அறிய முடியும்? அவன் என் சூட்சமத்தை யார் அறிய முடியும்? அந்த சூட்சமம் பெரிய சூட்சம் ஐயா. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? அவனுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியுங்கிறான். என்ன சொல்றான்? முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும், அவ்வாறே இப்போது இருக்கின்றவையும், அவ்வாறே இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதில்லைங்க. எப்படி? இந்த பயவலையை எங்க போய் பிடிப்பீங்க? இந்த உலகத்துல எத்தனை யுகம் வந்துச்சு, அந்த யுகத்துல எத்தனை கோடி மக்கள் பிறந்தா, எத்தனை கோடி பேர் செத்தான், இப்ப எத்தனை கோடி பேர் இருக்கான், இனி எத்தனை கோடி பேர் பிறக்க போவான். கருவுல உதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த பயவுலதான் காரணம். நான் தான் படைக்கிறேன், நான் தான் அழிக்கிறேங்க. அப்ப இதுல நான் செந்தில் பாலாஜி கூட்டம் சொல்லுவேனா? அதிகாரிகளை குறை சொல்லுவேனா? இங்க பாருங்க, பூமி உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அவன் அறியாம நடக்கல. அதான் சொல்றான், என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை. நான் அறியாம எதுவும் இல்லடா, நான் அறியாம எதுவும் நடக்கலாங்க. அப்ப குற்றவாளி யாரு? சிவபெருமானா செந்தில் பாலாஜியா? சொல்லுங்க, புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. குற்றவாளி அவன். எனக்கு அவனை நினைச்சாலே கடுப்பா இருக்குது. வேள்விகளால் அறியப்பட முடியாதவன், ஊசி முனையில தவம் இருந்தாலும் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்பேற்பட்டவன், பிறப்பும் இறப்பும் இல்லாதவன், ஆனா எல்லாத்தையும் நடத்துறான். அந்த உலகிற்கு தந்தை தாய் நான் தாங்கிறான். பிதாகமசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்கார சாமி எஜிரேவசங்க. எப்பா இந்த உலகத்துக்கு தந்தையும் நான் தான், தாயும் நான் தான், பாட்டனும் நான் தான், அறியத்தக்கவனும் நான் தான், புனிதமானவன் நான் தான். இதுல நான் புனிதமானவங்க, புனிதமான நான் தான். ஓங்காரமும் நான் தான், சாம வேதங்களும் நான் தாங்க. சந்திரன் நான் தாங்கிறான், சூரியன் நான் தாங்கிறான், ஜோசியன் நான் தாங்கிறான், சூத்திரன் தாங்கிறான் சொன்னான். சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். எப்பா வேதாந்தனா, சித்தாந்தனா, மந்திரம், தந்திரம், ஜோசிய, சூத்திரம் எல்லாம் நான் தாங்க. மண்ணுக்கு என்னடங்க ஜோதிபரன் மண்ணடங்கிருக்கிறேன், ஒவ்வொரு துகள்ல இருக்குங்க. அப்புறம் சொல்றான், ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலை கழிக்கிறேன். ஏகம்னா அனைத்திலும் வியாபித்திருக்கிறேன். நான் இல்லாத இடம் கிடையாது. இறப்ப வடிவாய் இருந்து கழிதனையும் பரபிரமமாய் நின்று பக்தி சோதித்தேன். நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன். நண்பரே, பிள்ளைகளே, என்ன தேடுற பிள்ளைகளை சங்கில இறந்து கூட வளர்ப்பேன். ஆனா பரபிரமமா இருந்து களி அழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் அழிக்கிறேங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜி அளிக்கிறாரா, ஸ்டாலின் அளிக்கிறாரா, பிரதமர் மோடி அளிக்கிறாராங்க? உலகம் முழுவதும் நடக்கு. நீங்க கரு சம்பவத்தை விட்டுருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவம் கர்மாங்க, களி கர்மாங்க. நீங்க எத்தனையோ யுகங்கள், நீங்க
யுகம் கிரேதா திரேதா துவாபரகலி 4 யுகம் தான் கணக்கு இருக்கு. 25 யுகம் இருக்கு. ம் 25 யுகத்துல நம்ம பிறந்திருக்கோம். அந்தந்த யுகத்துல என்னென்ன பாவ கர்மம் செஞ்சோமோ, ஏன்னா யாருமே மோட்சத்துக்கு போல, இறைவனை தெரியல, முக்குணங்களையும் மயங்கிறோம். ரஜ சம தம சாமி போய் சத்துவம் போது வேற 3 குணம், ரஜ குணம் தம குணம் சாத்தி குணம் மயங்கி ம் இறைவனை தேடாத விட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து செத்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கர்மான்னு அவன் சொல்லுவான். நம்ம இப்ப ம் சிவபெருமான குற்றம் சொன்னீங்களா, அவன் கர்மாம்பா. நீ செஞ்ச கர்மா உன்ன தண்டிக்கல, ம் நீ செஞ்ச பாவங்கிற 20 சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றான்? 23 தெய்வம் ஈசனெங்கும் வடிவானேன், 23 தனியூகம் ஈடளித்த மாயனப்பா, ம் 25ஆம் யுகம் இருந்து புத்தி சொல்லுகின்றேன், குடியிருந்து 5 யுகம் கொல்லி வைத்து போரேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பநந்தி ஈசனடாங்க. கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பனந்தி யுகத்துக்கே கொல்லி வைக்காங்க. இந்த கலியுகத்துக்கே கொல்லி வைக்க போறீங்க. அப்ப என்ன 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 எனக்கு கொல்லி போட போறது யாரு? என்ன கொல்றதா வந்தான்? உங்களை குழப்பறதா வந்தான்? அப்போ நமக்கு அதான் சொல்றான், காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்க. நான் தான் குற்றவாளி, நான் தான் ம் காலை கொல்றவன் யமங்க. அப்ப நம்ம இதுல யாரை குற்றம் சொல்லுவீங்க? ம் சொல்லுங்க. நம்ம கருவிங்க. நம்மளுடைய ம் உச்சி குடுமி அங்க 9 கிரகத்துல பிடிச்சு வச்சுட்டான். உச்சிக்கு ரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா, பகை இல்லை என் மகனேங்க. பிள்ளைகளே, உங்களை கண்காணிக்கிறதுக்கு 9 கண்காணி வச்சிருக்கேன் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களை நீ செய்யற ஊழல், நீ செய்யற குற்றம், நீ மனசுல அடுத்தவன் மனைவி மனசுல நினைச்சா கூட பாவங்க. நீங்க ம் அடுத்தவன் மனைவியா அடுத்தவன் பிள்ளைகளை நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு தண்டிக்கோங்கிறான். அதுக்கே தண்டனை ம் உண்டான். அப்ப நீங்க சம்பவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை? அப்போ எல்லாமே ம் கண்காணிக்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஊழல் பண்றீங்களோ, என்ன தப்பு பண்றீங்க, எல்லாம் கிரகத்துல பதிவாகுது நவகிரகங்கள. அதன்படி ம் உங்களுக்கு மறுபிறவில இந்த கர்மா உங்களை ஆட்டி படைக்குது மகனே. அதனாலதான் நான் அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திரிச கர்மகன்னா. அதாவது கர்மத்தின் பயனை தியாகம் செய்த மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனால நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. இன்னொரு உடல் எடுத்து இந்த ஆத்மா வந்துரும். ஆடு கோழி பண்ணிய நாயா பிறந்து கூட நீ அனுபவிக்கணுங்க. 84 லட்சம் பிறகு இருக்கு. அது மனுஷ பிறகு எப்ப கிடைக்காது. அதுவும் போக நரகம் இருக்கு. தமோ குணமுடையவனுக்கு நரகம் இருக்கு. சாத்திய குணமுடையவன் சாது நல்லவன், அவன் மோட்சத்துக்கு போயிருவான், சொர்க்கத்துக்கு போயிருவான். ரஜோ குணமுடைய ராட்சசன் உலகில் பட்டு இந்த உலகத்திலே நிற்பான். இப்ப என்ன மாதிரி ஆளுக்கு இந்த உலகத்துல இன்னொரு தாய் வயித்துல வந்துடும். இப்ப சத்தன வைங்களா, இன்னொரு தாய் வயித்துல என்ன படைச்சு விட்டுருவான். இந்த உடல் என்ன பாவம் செஞ்சா அதை அனுபவிக்க இன்னொரு தாய் வயித்துல வந்துருவேன். ம் என்ன இது ஒரு பானச்சத்துக்கு ஒரு உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. தமோ குணமுடைய துஷ்டன், அவன் ஆடு கோழி பண்ணி நாயின்னு பரப்பா நரகத்துக்கு போவான். அந்த ஆத்மா 84 லட்சம் பேர் எடுப்பாங்க. அதனாலயா அங்க பாருங்க, இந்த சூட்சம் நம்ம அறிய முடியாது. உலக சூட்சம் நம்ம அறிய முடியாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும் அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பா சிவபுரமா இருக்காம பாருங்க, அவன் ம் தான் முத குற்றவாளி. அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் தான் நடத்துறான். அவனை போய் புட்டிங்க முதல்ல. சிசிடிவி கேமரா அங்கங்க வைங்க. ஆகாயத்துல இன்னும் 4-5 சேட்டலைட்டை விடுங்க. விட்டு அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. சங்க பிடிங்க, அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை தூக்கிட்டு வாங்க. அவன் தான் எழுதுக்கு காரணம். ஆனா நீங்க கண்டுபிடிக்கிற கருவிக்கு அவன் புலப்பட மாட்டான். நம்மளுடைய புலன்களுக்கு புலப்பட மாட்டான். அவனே சொல்றான், நான் புலன்களுக்கு புலப்படாதவன். ம் நமக்கு அதான் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு. ஏன்னா அந்த புலன்கள் திருட்டு புத்தி உடையது. இந்த கண்ணு நல்லதை பார்க்காது. நம்ம கண்ணு இருக்கு பாருங்க, நம்ம புத்தி நல்லதை சிந்திக்காது, கெட்டதை சிந்திக்காதான் களி. அதனால அந்த கள்ள புலனுக்கு புலப்பட மாட்டேங்கிறான். அதான் சொன்னான், கள்ள புலன் என்னும் காட்டை வெட்டி கடலில் இட்டெறித்திட்டால் காணலாம் வீட்டை. நம்ம கள்ள புலனை விட்டு இதெல்லாம் ஒதுங்கி இதை காம கோபம் பேராசை இந்த 3 விட்டுட்டு எங்க அப்பா சிவபெருமான நினைச்சீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு தெரியும், மெய்யான வீடு, மோட்ச வீடு கிடைச்சிடும். பிறவிலிருந்து விடுபட்டு விடுதலை ஆயிருவீங்க. உங்க ஆத்ம விடுதலை கிடைச்சிடும். அது இந்த புலன்களை வெட்டி எறியணும். அந்த புலன்களை வெட்டி எறியணும் முடியாது. ம் அதனால அங்க பாருங்க, இந்த பூமியில ஆசா பாசம் மாயை காமம் கோபம் பேராசை எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. ம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. யார குற்றவாளின்னு சொல்லுவீங்க? இப்ப செந்தில் பாலாஜி மட்டும் குற்றவாளின்னு சொல்லிட்டா போதுமா? சிவபெருமா யாரு? பெரிய எங்க அப்பன் பெரிய மோசக்காரன். ஏன்னா அவனே சொல்றான், என்ன சொல்றான், கல் ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணு நான் தான், பெண்ணு நான் தான், இந்த அண்ட பிண்டம் நான் தாங்க. அப்புறம் என்ன சொல்றான், கள்ள நானேன் வெல்ல நானேன் என் காரணத்தை அறிவார் இல்லை. திருடன நான் தான், அயோக்கியன நான் தான், நல்லவனும் நான் தாங்க, துரியதனும் நான் தான், பஞ்சபாண்டவனும் நான் தாங்க. அப்ப யார் குற்றவாளி? சிவபெருமானா செந்தில் பாலாஜியா? சொல்லுங்க. இல்ல நானா? நீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க, நான் அந்த உலகத்தை பாக்கேன். மொத குற்றவாளி எங்க அப்பா சிவபெருமான். அவன் பிடிங்க. ஆனா அவனை பிடிக்க முடியாத. அவனை எப்படி பிடிக்கலாம்? அன்புங்கிற ஆயுதத்துல எங்க அப்பையும் பிடி போடுவான். என்ன சொல்றான், ஆடுகிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான், மேலதாளம் குறவை தோணி வேண்டாம் கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடாங்க. எங்க அப்பா சொல்றான், பிள்ளைகளே, இதை ஏமே உங்க ஆத்மாவை பிடிச்சி ஏன் சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் கொண்டு நிறுத்துவான். நான் தான் பெரிய நீதிபதி. நீதிபதி யாருங்க? அம்பலத்தரசன். உங்க ஆத்மாவுக்கு நீதி தண்டனை கொடுக்காம இருக்க, அவன் தான் பெரிய நீதிபதி. ஏன்னா ஆத்மா அழியாது, ஆக்கினை உண்டு. அப்ப இந்த ஆக்கினை ஆத்மாவுக்கு ஆக்கினை கொடுக்கிற பரமாத்மா சொல்றான், பிள்ளைகளே,
அன்புங்கிற ஒண்ணுல அப்பா ஐக்கியப்படுவேன். அப்பாவுக்கு ஆடு கிடா கோழி பண்ணி அறுத்து பலியிட வேண்டாம். இந்த செடியில பூக்கிறப்ப பூ அது எனக்கு வேண்டாம். கொழுந்து பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்கார முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்க. எங்க அப்பா சிவரும் சொல்றான், பிள்ளைகளை கொடிமரத்தை சுத்தி கும்பிடாண்டா, உருண்டு கும்பிடாண்டா, புரண்டு கும்பிடாண்டா, தீயில இறங்க வேண்டாம். கிடா வெட்டாண்டா, கோழி வெட்டாண்டா, பண்ணி வெட்டாண்டா, நாயை வெட்டாண்டா, எதை நீ வெட்ட வேண்டாம். செடியில காய்க்கிறது குப்பை பூ எனக்கு வேண்டாம். அப்பாவுக்கு பிடிச்ச பூ உன் இதயத்துல இருக்க அன்பு ஈஸ்வர சர்வபூதானாம்ங்கிறதே நான் உன் இதயத்துல இருக்க அப்பா. அப்பாவுக்கு அன்பை கொடு. அதான் கேட்டான் எங்க அப்பா, அதான் கேட்டான். அந்த அன்பை கொடுத்து அகப்படுவான், உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். அதெல்லாம் நீங்க செய்யலன்னா உங்க ஆவி அவன்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்து உங்க ஆத்மாவை கொண்டு போய் எமன் காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவான். எங்க அப்பா சிங்காசனத்துக்கு முன்னாடி சிவபுரம் முன்னாடி அவன் தீர்ப்பு கொடுப்பான். நரகத்தை தள்ளிடாமா, இவனை மோட்சத்துக்கு அனுப்பிடாமா, எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. அதனால அப்பாவை தேடிக்கோங்க. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தாங்க. நமக்கு வீடு அங்க இருக்கு, அப்பாட்ட இருக்கு, உண்மையான வீடு, ஆத்ம வீடு. அங்க போலன்னு வைங்க, இது சும்மா அங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை பூமியில, இது நிரந்தரம் கிடையாது. நீ 1000 கோடிக்கு பங்களா கட்டினாலும் அடுத்த செகண்ட் காலை தூதம் ஏமா சீட்டை கிழிச்சிட்டான்னு வைங்க, முடிஞ்சது, போயிடும். உங்க ஆத்மா கொண்டு போயிருவான் சிவபெருமான் சிங்காசனத்துக்கு முன்னாடி. அடுத்த பிறகு நீ பிச்சைக்காரனா கூட பரப்ப. அதனால உன் செல்வம் கூட வராது. உன் படை பலங்கள் இன்னைக்கு வர்ற பிறகு துப்பாக்கி ஏந்தி காவலர்கள் வரமாட்டாங்க. உடைய ஆட்சி அதிகாரம் அங்க செல்லாது. செவுள்ளே கொடுப்பான், செவுள்ளே நான் அவன் கொடுப்பாங்க. சாமி சொல்றான், செடிக்கு கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனை, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க செடுள்ளே கொடுப்பேங்க. இங்க உள்ள இந்த அரசியல்வாதி பயில்களை புடிச்சிட்டு போய் இவனை அதிகாரத்துல ஆடுறான், ஆணவ திமிரில் ஆடுறான் பாருங்க, இவனுக்கு புடிச்சிட்டு போய் செவிலே அடிப்பேங்க, சிவபெருமா அடிப்பேங்க. ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஏங்க உடலை பாக்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. நீ பாவம் செய்யற வரைக்கும் விட்டுருவான், செய் இன்னும் ஏத்திக்க, என்ன பேலன்ஸ் ஏத்திக்க செய்ய விடுவான். கடைசியில் ஆப்பு வைப்பாங்க. அதான் சொன்னா, அது என்ன சொல்றான் எங்க அப்பா தெளிவா சொல்ற பாருங்க, அன்பாகி வந்தவரை நான் அலட்சியம் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானை நான் வளர்த்தே அறுப்பதுண்டுங்க. அதாவது அன்பா என்ன தேட்ட பிள்ளைகளை சோதிப்பேன், என்ன கும்பிடாத அளவுக்கு பண்ணுவேன். ஆனா எனக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு நான் மோட்சத்தை அளிக்கிறேன். ஆனா இந்த பாவிகள் ஆகாய அளவுக்கு வளர விட்டு சுகபோகங்கள் ஆஸ்தி ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் கொடுப்பேன். கடைசியில மொத்தமா அறுத்து பால் நரகத்துல கொண்டு தள்ளுவேங்க. அதுவும் நான் பட்டம் நெய்யறுத்து அவர்களை பாரச்சீரை வைத்திருவேன் நரகத்துல. இவன் பட்டம் அங்க செல்லுமா? எங்க அப்பா சிவபெருமா முன்னாடி போய் நான் சிஎம், நான் பிரதமர் மந்திரி, நான் வந்து எஸ்பி, நான் டிஎஸ்பி, நீ அங்க போய் சொல்ல முடியுமா? நான் கலெக்டர் சொல்ல முடியுமா? புனவரில் பணம் இருக்கு, 8 பணம் ஆகுது, புனவரில் பணம் வச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவை தேடுங்க. நீ ஆத்மாவை நாசம் பண்ணிட்டேன்னு வை, முடிஞ்சு போச்சு. உடலை பாக்காதீங்க, மறுமை பாருங்க. நீ இம்மையை பாக்காதீங்க, மறுமையில தான் அவ்வளவு இருக்கு. மறுமை இம்மை கொஞ்ச நாளுங்க, நொடிக்குள் முடிந்து விடும் இஞ்சைகள் இங்க இருக்கு, நோகத்தை திருமணி செய்வீங்க. ஒரு செகண்ட் தாங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்பதான் பார்த்தேன், அடுத்த செகண்ட் உயிர் போயிருக்கும். அதனால இது நிரந்தரம் கிடையாது ஐயா. நான் இது உங்களுக்கு அடுத்த பாகம் அடுத்த இதுல சொல்றேன். இது பாகம் ஒண்ணா நினைச்சுக்கோங்க, சரிங்களா? இது பாகம் ஒண்ணு. இந்த தொடர்ச்சியா மக்கள் கேட்கணும், கேளுங்க. இது அப்பா சிவபெருமானுடைய வார்த்தை, இதை கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சாமி சொல்றான், தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போல பாவம் பறந்திடும், நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டவருற்றோர் தொலைத்தனர் பிரிவுதானேங்க. நான் சொன்ன வாசகம் அப்பாவுடைய வாசகம், இதை கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குங்க. பாகம் ஒண்ணு கேளுங்க, அடுத்த பாகத்தை 2வது தொடர்ச்சியா கேளுங்க மக்களே, பெரிய புண்ணியம். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஆனா களியும் கேட்க விட மாட்டான், கசப்பாதான் இருக்கும், கேளுங்க. அதனால இங்க பாருங்க, நான் இங்க வந்து யாரையும் குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன். பெரிய குற்றவாளி எங்க அப்பா சிவபெருமானதான். நீ எதுக்கே படைச்ச? மண்ணால் உணைமணைந்து பல மாய்கையினால் உணை வைத்தேங்கிறான். என்ன இதுக்கு நீ படைச்ச? எனக்கே கடுப்பா இருக்குங்க. இவ்வளவு வைத்தறிச்சல் தெரியும் எனக்கே. சத்தியம் சொல்ல எனக்கு அந்த வாழ்க்கை அவ்வளவு வெறுப்பா இருக்குங்க, ரொம்ப கடுப்பா இருக்கு. குற்றவாளி சிவபெருமான் தான். அவனை பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சி அவனை சங்க பிடிச்சி உங்களை தூக்கிட்டு வாங்க. நான் தான் அவன்கிட்ட 4 கேள்வி அவனை கேட்கணும். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள்
உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.